அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தகுமார், மக்கள் அதிகார கழகம் மாநில அமைப்பு செயலாளர். தோழர்களே, நண்பர்களே, உழைக்கும் மக்களே, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காவேரி மேகதாது அணை கட்டியே தீருவோம், இதற்கான திட்டத்தை மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிறோம், இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அடாவடித்தனமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கர்நாடக அரசாங்கம். இதை மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக இந்த அணை கிட்டத்தட்ட 67.16 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு உள்ள சம நீள நீர்த்தேக்க அணையாக இதை கட்ட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது கர்நாடக மக்களுடைய குடிநீர் தேவைக்காகவும் கரும்பு விவசாயத்திற்காகவும் 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்காகவும் இந்த அணை கட்டப்படுவதாக கூறுகிறார்கள். இந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டம், கிட்டத்தட்ட 11 டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அது பாலைவனமாக்கப்படும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பல்வேறான காரணங்களால் காவேரியிலிருந்து வருகின்ற நீர் சரியான பருவ காலங்களில் வராமல் இருப்பதும், கிடைக்க வேண்டிய தமிழ்நாட்டுடைய நீர் உரிமை கிடைக்கப்பெறாமல் இருப்பதனாலையும், இன்னும் பல்வேறான தனியார்மயம் தளர்மய கொள்கையில் தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கின்ற விவசாயத்துக்கு எதிராக கடைபிடிக்கிறது, ஒன்றிய அரசு கடைபிடிக்கின்ற விவசாயத்துக்கு எதிராக கடைபிடிக்கிற திட்டங்கள் சட்டங்கள் மூலியமாக தமிழ்நாட்டு டெல்டா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு விவசாயத்தை பாதுகாப்பதற்காக நாடோடிகளாக நகர்ப்புறங்களுக்கு கூலி வேலைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களும் சென்று வேலை செய்து தங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்து வருகின்ற நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப 11 மாவட்டங்களுடைய உயிராதாரமான விவசாயத்துக்கு தேவையான நீர், குடிநீர் தேவை அனைத்தும் முடக்கப்பட்டால் தமிழ்நாடு ஒரு பாலைவனமாக மாற்றப்படும். இப்படிப்பட்ட ஒரு பேரபாயம் உள்ள இந்த அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக, குறிப்பாக 67 இந்த அணை கட்டும் பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக 2013-14 வாக்கெல்லாம் ரொம்ப தீவிரமான முயற்சியை அப்பையிலிருந்து எடுத்து வருகிறார். கர்நாடக அரசு நீதிமன்ற உத்தரவு, உச்ச நீதிமன்ற உத்தரவுகளோ இல்ல காவேரி மேலாண்மை வாரியம், காவேரி ஒழுங்காற்று குழு, இப்படி இவர்கள் கொடுக்கின்ற உத்தரவுகளுக்கெல்லாம் என்றைக்குமே கட்டுப்பட்டது கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான உரிமையான நீரை என்றைக்குமே கொடுத்தது கிடையாது. இதற்கே காவேரி மேலாண்மை வாரியமும் சரி, இல்ல உச்ச நீதிமன்றமும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமையை என்றைக்கும் கொடுத்து கிடையாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளே தமிழ்நாட்டு மக்களுக்கான நீரை, கிடைக்கின்ற நியாயமான நீரை குறைத்து தான் இருக்கிறாங்க. குறிப்பாக 2018 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல, அதற்கு முன்பு 2007 கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட நீரின் அளவை விட குறைத்தார்கள். கிட்டத்தட்ட 14.75 டிஎம்சி தண்ணீர் கொடுத்தாங்க. அப்போ 2007 192 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் இருந்ததை குறைத்து 177.25 டிஎம்சி கொடுத்தா போதும் சொல்லிட்டு நீதிமன்றமே அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அதை கூட இவர்கள் சரியாக கடைபிடிக்கிறார்களா? கிடையாது. ஆக மற்றதுல நீதிமன்றம் இப்ப 2018 கொடுக்கும்போது, தீர்ப்பு கொடுக்கும்போது மட்டும் நீரை குறைச்சது கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலே 1924 தமிழகத்திற்கு காவேரியிலிருந்து கிடைத்த நீர் 575.68 டிஎம்சி நீர். இன்றைக்கு அது எவ்வளவோ குறைந்திருக்கிறது என்றால் 177.25 டிஎம்சி தண்ணீராக குறைந்திருக்கு. ஆக மொத்தத்துல கிட்டத்தட்ட 398.43 டிஎம்சி தண்ணீர் நீதிமன்றத்துடைய பல்வேறான தீர்ப்பு, பல காலகட்டங்களில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள், இடைக்கால உத்தரவுகள் அடிப்படையில் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு இந்த அளவுக்கு குறைஞ்சு விட்டது. இதை கூட ஒழுங்காக குடிக்கிறார்களா கர்நாடக அரசு அப்படின்னா, அங்க ஆட்சி செய்கின்ற இப்ப இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் பிஜேபி ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த காலத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீரை கொடுத்தது கிடையாது. இப்ப ஜூன் 12ஆம் தேதி 9 டிஎம்சி தண்ணீர் கொடுத்திருக்கணும், திறந்து விட்டு இருக்கிறோம், இன்னும் திறக்கப்படவில்லை. இந்த நிலைமை தான் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நீடிக்கிறது. இந்த நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாடு அரசு
கடைசியாக தமிழ்நாடு அரசினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் மேகதாது அணை கட்டுவதன் பிரச்சனையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு தலைமையில் அமைக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு திருத்தத்தை சொல்லியிருக்கிறார். அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் விஜய் அந்த திருத்தத்தோடு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்கிறது. இதை மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் காவேரி குறுக்கே மேகதாது அணை கட்டுவது என்பதே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதான். அதை கட்டவே கூடாது. அதுல மாறு பேச்சுக்கு அதுங்களை இடமே கிடையாது. அதை பத்தி பரிசீலிப்பதற்கோ பேசுவதற்கோ எதற்குமே இடமே கிடையாது. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு அங்கே கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து கிடைக்கின்ற நீரே தொடர்ச்சியாக கிடைப்பது கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீர் கிடைக்கிறது கூட என்னன்னா, அந்த கிருஷ்ணசாகர் அணை நீர் முழுக்க ரொம்பி அது பார்த்தோன்னா அது நிரம்பி வடிகின்ற நிலைமையில அப்பப்போ பார்த்தோன்னா சில நேரங்களில் பார்த்தோன்னா கர்நாடக அரசு திறந்து விடுவதும், அந்த அணையிலிருந்து கிட்டத்தட்ட தமிழக எல்லை வரைக்கும் இருக்கின்ற 110 கிலோமீட்டர் தூரங்கள்ல காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கின்ற மழையினுடைய நீர் தான் தமிழ்நாட்டுக்கே இப்ப அதிகமா வந்து கொண்டிருக்கிறது. ஆக நமக்கு கொடுக்க வேண்டிய நீரை கூட கொஞ்சம் கூட கொடுக்கறது கிடையாது. அப்ப அணை ரொம்பி அது பார்த்தோன்னா பாதிப்பை ஏற்படுத்திடக் கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு திறந்து விடுகின்ற அந்த நீரையும் சரி, அந்த அணைக்கு அப்புறமா இருக்கின்ற அந்த 110 கிலோமீட்டர் பகுதியில நீர்பிடிப்பு பகுதியில பெய்கின்ற மழை நீரும் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டுடைய எல்லைப்புறத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அந்த மேகதாது பகுதியில அணை கட்டுவது எந்த அளவுக்கு ஒரு வஞ்சகமான, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டையே சுடுகாடாக்கின்ற திட்டம். இந்த திட்டத்தை அதுல பரிசீலிப்பிற்கு ஏதாவது ஒரு கிஞ்சித்து ஒரு துளி அளவு ஒரு நியாயம் இருக்குமா இதுல? அப்ப அந்த அடிப்படையில் இருக்கும்போது இதை எதிர்ப்புதான். அணை கட்டவே கூடாது, இதுக்கு மாற்று வேற எதுவுமே கிடையாது. அதை பற்றி பரிசீலிப்பதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ எதுவுமே கிடையாது. அந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உறுதியாக நின்று தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக பார்த்தோன்னா ஒன்றிய அரசிடம் போராட வேண்டும். அதுல வலுவாக நிற்க வேண்டும் என்பதுதான் மக்கள் அதிகார கழகத்தினுடைய கோரிக்கை. அதுல போய் குறிப்பாக பார்த்தோன்னா புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அப்படி என்பது அதுல போய் என்ன பேசுறதுக்கு இருக்குது? அப்ப அந்த அடிப்படையில் போனோம்னா அதை பேசுவதற்கு ஒரு படி இறங்கி போய்விட்டார்கள். மாநில உரிமையை பறிகொடுப்பதற்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக தான் அமையும். அந்த அடிப்படையில் அந்த திருத்தம் செய்யப்பட்ட தீர்மானம் என்பது தவறானது என்பதை மக்கள் அதிகார கழகம் கூறுகிறோம். உழைக்கும் மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இவர்கள் அனைவரும் தொடர்ச்சியான பல போராட்டங்கள் நடத்திதான் காவேரியுடைய நதிநீர் உரிமையை குறைஞ்சபட்ச அளவுக்கு இந்த அளவுக்கும் இன்றைக்கும் பாதுகாத்து வருகிறார்கள். காவேரி குறுக்கே மேகதாது அணை கட்ட விடாமல் தடுப்பதற்கும் மக்களுடைய போராட்டங்கள் தான் முதன்மையான காரணமாக இருக்கிறது. இல்லை என்றால் ஒன்றிய அரசும் சரி, கர்நாடக அரசும் சரி அந்த அணையை கட்டுவது மட்டும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்காக தமிழ்நாட்டை பாலைவனமாப்பதற்காக தான் தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள். அது இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு இந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதற்காக தான் முயற்சி இருக்கிறார்கள். அந்த முயற்சியெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தடுத்து வைத்திருப்பது மக்களுடைய, விவசாயிகளுடைய போராட்டம். அந்த அடிப்படையில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் கர்நாடக அரசுக்கு எதிராகவும் நாடு முழுக்க போராட்டங்களை கட்டியமைப்பது மூலியமாக இந்த கர்நாடக அரசுடைய அடாவடித்தனமான அந்த மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்காக போராட்டத்தில் களத்தில் இறங்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.